சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடந்தபோது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து பிரதமர் மோடி தலைமையிலே இந்தியாவிலே ஒரு நல்லாட்சி வளர வேண்டும், உயர வேண்டும். அத்தகைய ஆட்சிக்கு மத்தியிலே நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று அதிமுக கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலுடைய கணக்கை வைத்து இந்தியாவினுடைய பொருளாதார உயர்வு பாதுகாப்பை வைத்து கூட்டணி மாறினோம். அதே நிலையிலே இன்றைக்கு அதிமுகவோடு நேரடியாக இருக்கின்ற பாமகவும் அந்த நிலை எடுத்தது என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு டெக்னிக்கலி எலெக்ஷன் கமிஷன் மூலம் சைக்கிள் சின்னம் கிடைக்காத சூழலிலே நான் நேரடியாக கூட்டணியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். இதுதான் உண்மை நிலை. கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கட்சியை தொடங்கிய பிறகு 4-5 தேர்தலை சந்தித்து விட்டேன். முதல் தேர்தலில் தோப்பு சின்னம், இரண்டாவது தேர்தலில் ஆட்டோ சின்னம், மூன்றாவது தேர்தலில் இரட்டை இலை சின்னம், நான்காவது தேர்தலில் நாங்கள் விரும்பும் சைக்கிள் சின்னம். இவ்வளவு சின்னம் நான் மாறி இருக்கேன். அதனால சின்னம் என்பதை விட எங்களுடைய பணியும் முக்கியம், களப்பணியும் முக்கியம், கூட்டணியுடைய பலமும் முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படுகிறோம். அதிமுக தமிழகத்தினுடைய முதல் கட்சி, பாஜக இந்தியாவினுடைய முதல் கட்சி. இந்த இரண்டு கட்சியோடும் நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று கூறும்போது இந்த இரண்டு சின்னமும் நல்ல அரசை அமைக்கக்கூடிய சின்னமாக நாங்கள் கருதுகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த சின்னத்திலே போட்டியிடுகிறோம். மேலும் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். திமுக பலமா இருக்கக்கூடிய தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு நாங்க அதை வேற விதமா பார்க்கிறோம். அமைச்சர்கள் தற்போது மக்களுடைய மனநிலையிலே பலவீனமாக இருக்கிறார்கள். காரணம், நேர்மை இல்லை, வெளிப்படை தன்மை இல்லை, ஊழல்வாதிகளாக பெயரெடுத்திருக்கிறார்கள். எதிர்மறை வாக்கு அமைச்சர்கள் மீது மிக அதிகமாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தேர்தல் வியூகத்தை நாங்கள் முறையாக சரியாக செய்து வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்திற்கு செல்கிறோம். சாதாரண வேட்பாளரை விட இன்றைக்கு திமுக அமைச்சர்களுக்கு அவ்வளவு எதிர்ப்பு சாதாரண மக்கள் மத்தியில். ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் துறையின் சார்பிலே ஊழல். எல்லா துறையை சார்ந்தவர்களும் பல அமைச்சர்கள் மீது தங்கள் கோபத்தை காட்டுவதற்கு இதுதான் நேரம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளும். மக்கள் மத்தியிலே ஊழல்வாதிகளை எடுத்துச் சொல்லும். மீண்டும் 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 மக்கள் ஊழலுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலே இது போன்ற தொகுதிகளை எல்லாம் நாங்கள் பலமாக கருதி போட்டியிலே இறங்குகிறோம். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்துருங்க, நான் பேசுறது அதுக்கு விடையெல்லாம் கிடைச்சிடும்.
நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். திருப்பி சொல்றேன். டபுள் இன்ஜின் சர்க்கார், 2 சின்னமும் மத்தியிலும் மாநிலம் வெற்றி பெற சிறணும். அந்த சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பிஜேபியில் நான் கூட்டணியில் இருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஒரு முறை சொன்னதை ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்தேன். நீங்க இன்றைக்கு பத்திரிகையை பார்த்தா, தொலைக்காட்சியில் பார்த்தா, திமுக அதிருப்தி, அதிமுக அதிருப்தி, கம்யூனிஸ்ட்ல அதிருப்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் அதிருப்தின்னு ஒரு கட்சி பாக்கி விடாம அதிருப்தி இருக்கு. என்னை பொறுத்தவரையிலே நான் நியாயமாக சொல்கிறேன், என்னுடைய கட்சியில சிலருக்கு அதிருப்தி இருக்கின்றது என்றால் அது நியாயமான அதிருப்தியே. ஒருவர் கட்சி பணிக்காக அங்கீகாரம் வேண்டும் என்று கிடைக்கக்கூடிய நேரம் தேர்தல் தான். அதை பூர்த்தி செய்யக்கூடிய கடமை அந்த தலைவருக்கு உண்டு. அந்த தலைவர் அந்த கடமையை சரியாக முறையாக பணியாற்றியவருக்கு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும். நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து ஒரு கூட்டு குடும்பமாக நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி என்னோடு இருந்த மாவட்ட தலைவர்கள் வருத்தமாக சொன்னார்கள் என்றால் அந்த வருத்தத்திலே நான் பங்கேற்றுக் கொள்கிறேன். அவர்கள் இதுவரை எனக்கு ஆற்றிய பணிக்கு நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எங்கு சென்றாலும் உயர வேண்டும் என்றுதான் நான் அவர்களை வாழ்த்துவேன். இந்த கூட்டணியிலே எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்திலே இது போன்ற சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. மாவட்ட தலைவராக இருக்கட்டும், மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்கும் ஆசைபாசை இருக்கத்தானே செய்யும். அந்த தலைவர் பூர்த்தி செய்யவில்லை என்றால் வருத்தம் இருக்கத்தானே செய்யும், இல்லையா? அதை உணர்ந்த தலைவராகத்தான் நான் கட்சியினுடைய தலைவராக இங்கே இருக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா பாஜக கடந்த முறை 20 தொகுதியில போட்டிட்டாங்க, 27 தொகுதி வாங்கியிருக்காங்க. நம்ம 6 தொகுதியில போட்டிட்டோம், 5 தொகுதி வாங்கியிருக்கோம். பின்னோக்கி சென்று கொண்டிருக்கோம். அப்படின்னா இன்றைக்கு மிக சிறப்பாக நம்முடைய அன்புமணி அவர்கள் தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். 23 சீட்டிலிருந்து அவர் குறைஞ்சா அது தப்பா? கம்யூனிஸ்ட் கட்சி குறைந்தால் அது தப்பா? அது வாதம் கிடையாது. சட்டமன்ற தேர்தலிலே ஒத்த கருத்தோடு நம்முடைய கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு கிவ் அண்ட் டேக் இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளோடு இணைந்து செயல்பட்டது என்ற திருப்தி எனக்கு இருக்கிறது. தாமரை சின்னத்துல போட்டிங்கிறத காங்கிரஸ் கட்சி கடுமையா விமர்சனம் பண்ணுது. திரு மூப்பனார் ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. காமராஜ் ஆன்மா காங்கிரஸை இனிமேல் மன்னிக்கவே மன்னிக்காது. காமராஜ் எமர்ஜென்சியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்றைக்கு எந்த கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது என்பதை மட்டும் நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு பாஜக இந்தியாவிலே மக்கள் விரும்பும் கட்சியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து 3 முறை ஆட்சிக்கு வருகிறார். பொருளாதார நண்பர் அண்ணாமலைக்கு தாமரையில போட்டியிடக்கூடியனால அடுத்து வர தேர்தலிலே உங்களுக்கான கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்குமா? நீங்கள் எங்களை வாழ்த்துங்கள். இந்த முறை 5ம் வெல்ல வேண்டும், பெர்சன்டேஜ் வரணும். அடுத்த முறை நாங்கள் விரும்பும் சின்னம் வர வேண்டும். இந்த முறை உங்க நண்பர் அண்ணாமலைக்கு சீட் இல்லைன்ற ஒரு இருக்கு. அவர் போட்டியிடலன்னு தலைமைக்கு கடிதம் எல்லாம் எழுதியிருக்காரு. உங்களுடைய விருப்பம்? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். அவருடைய தலைவர் என்ற முறையிலே எனக்கு அதுக்கு அதிகாரம் உண்டு. 5 தொகுதியில 4 தொகுதி அமைச்சர் நேரடியாக அமைச்சரோட மோது அது உங்களுக்கு எப்படி பின்னடைவா இல்லையா? லேட்டா வந்தாரா முன்னாடி வந்துட்டாரா? அமைச்சர் பெரிய அமைச்சர் லேட்டா வந்துட்டாரா முன்னாடி வந்துட்டாரா? அது மிஷினை போட சொல்லுங்க. என்ன மிஷின் அது? அது காது மிஷினா என்ன மிஷின் அது? சார் நான் தான் சொல்லிட்டேனே, இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய குறை அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்டு. நம்பர் 1, தென்னிந்தியாவிலேயே குறிச்சிங்க, தென்னிந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு அதிகமாக மோசமாக இருக்கின்றது என்றால் அது தமிழ்நாடு தான். குறிப்பாக எந்த மாநிலத்திலே மகளிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அது தமிழகத்தில் தான். எந்த மாநிலத்தில் அதிக ஊழல் வெளிப்படை தன்மை இல்லை என்றால்
அது தமிழகத்தில்தான். அதனுடைய பெருமையெல்லாம் அமைச்சர்களை சாரும் ஊழலுக்கு. அப்படி இருக்கும்போது எங்கள் கட்சி அமைச்சர்களை எதிர்த்து போட்டியிட்டால் அது பலமே. அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்மறை வாக்கு சாதாரண வேட்பாளரை விட மக்கள் மீது இன்னும், அமைச்சர்கள் மீது இன்னும் வேகமாக இருக்கும், கவனமாக இருக்கும். 4 தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை எளிதா முடிவு செய்ய முடிந்தது. கும்பகோணம் மட்டும் நீண்ட பேச்சுவார்த்தை இருந்ததா தகவல் வெளியே. 5 தொகுதிக்கும் என்னால் சுலபமாக வேட்பாளரை முடிவு செய்ய முடியவில்லை. காரணம், 5 தொகுதியிலும் வேட்பாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு நிற்க வேண்டும் என்று என்னை கேட்டார்கள். அந்த மாவட்ட தலைவர்கள், மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் எல்லோரையும் கேட்டு 1, 2, 3 பட்டியல் போட்டு அந்த 3 பேரை அழைத்து அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ செய்து அவர்களுக்குள் ஒத்த கருத்து ஏற்படுத்த வேண்டும் என்று பேசி, மற்ற மூத்த முன்னணி தலைவர்களோடு ஆங்காங்கே பேசி இறுதி முடிவு எடுத்து இன்றைக்கு அறிவிக்கிறேன். இதில் தாமதம் என்ன? சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் வழியிலே நாங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை வாய்ப்பும் சரியாக, முறையாக, தங்கு தடையின்றி, தாமதமின்றி கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இஃப்தார் நோன்பு விருந்தை முதல் கட்சியாக தமிழகத்திலே வைத்தோம். அனைத்து கூட்டணி தலைவர்களும் அதில் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். 100% இல்லை. நான் என்னுடைய கட்சியிலே பணியாற்றக்கூடிய நல்லவர்களுக்கு வாய்ப்பு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பல நல்லவர்களுக்கு, களத்தில் இருப்பவர்களுக்கு என்னால் வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கும்போது, சென்ற முறை வாங்கிய நம்பரே வாங்கவில்லை என்றாலும் கூட 5 நம்பர் சரியான 5 நபருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். என்னுடைய நீங்க என்னுடைய அரசியல் பயணம் அனைவருக்கும் தெரியும். மக்கள் தலைவர் மூப்பனாரினுடைய தந்தையுடைய மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைவர்கள், தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். என்னுடைய தந்தை உயிரோடு இருந்தபோது நான் நேரடியாக அரசியல் களத்திற்கு வரவில்லை. அவர்கள் எனக்கு எந்த பதவியும் கொடுக்கவில்லை என்ற வரலாற்றை அமைச்சரிடம் நினைவு கூற வேண்டும். என்னுடைய டூரை பொறுத்த வரைக்கும் லைக்லி ஐ ஹவ் நாட் ஜஸ்ட் கன்க்ளூடட் த டூர். ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். Then it is a continuous tour for me till 21st. போன முறை 6800 கிலோமீட்டர் போனேன். போன முறை I even touched around 100 constituencies, which was only practically possible. இந்த முறை நிச்சயமாக பல தொகுதிகளுக்கு சென்று கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் நான் பணியாற்றி வெற்றி பெறச் செய்வேன். குறிப்பாக எங்களுடைய தொகுதி, எங்களுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு அதிக நேரம் கொடுப்பேன். நான் நினைக்கிறேன் களத்தில் இன்னும் 2 நாளிலே அதெல்லாம் சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். இப்ப ராணிப்பேட்டை உள்ளிட்ட உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த தொகுதிகள்லாம் ஒதுக்குனதுக்கு அதெல்லாம் எப்படி சமாளிக்கும்?
அதிமுக தலைமையிடம் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒதுக்கியது பாஜகவும் அதிமுகவும் தான். நாங்கள் பல தொகுதிகள் கேட்டோம், பல தொகுதிகள் கிடைக்கவில்லை, பல தொகுதிகள் கிடைத்தது. இதெல்லாம் பேச்சுவார்த்தையிலே எங்களுக்குள் இருக்கிற சுமூகமான விஷயம். அடுத்த முறை சைக்கிள் சின்னம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து உங்களுக்கு எம்பியாக வாய்ப்பு, ராஜ்யசபா எம்பியாக வாய்ப்பு. அது போன்ற என்னுடைய வாய்ப்பு முடிந்த பிறகு கூட மீண்டும் அந்த வாய்ப்பை நான் அவரிடம் கேட்கவில்லை. எனக்கு தொகுதி அவர்கள் குறைத்தலாக கொடுத்து நீங்க எல்லாம் எழுதுனது போல 1, 2 தவறுதலா பத்திரிகை நண்பர்கள் வடிகட்டிய பொய்யை சொல்லியது போல எனக்கு கொடுத்திருந்தாலும் கூட அதை வாங்கி கொண்டு எனக்கு எம்பி கொடுங்கன்னு நான் கேட்டுக்க மாட்டேன். என்னுடைய கட்சி எனக்கு முக்கியம், என்னுடைய கட்சியிலே பணியாற்றுகின்றவர்கள் எனக்கு முக்கியம். அவர்களுக்கு அதிக எண்ணிக்கை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே தலைவராக நான் செயல்பட்டேன். சைக்கிள் சின்னம் கிடைக்காததுக்கு என்ன காரணம் சார்? ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சியினுடைய கோட்பாடு என்றால் எந்த கட்சியோடு நாம் பயணிக்கிறோமோ அந்த கட்சியிலே இருக்கக்கூடியதுதான் சரி, நியாயம். அதை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் இல்லாதவர்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கடந்த முறை திருவிக நகர் சென்னையில ஒரு தொகுதியை கேட்டு பெற்றிருந்தோம். இந்த முறை ஏன் சென்னையை நம்ம விட்டுட்டோம்? எனக்கு சென்னை கொடுக்கல, வாங்க முடியல. கேட்டு பார்த்தேன், கொடுக்கல, வாங்கல. அது போல தமிழ்நாட்டில் பல தொகுதி கேட்டு பார்த்தேன், வாங்க முடியல. உண்மையை சொல்றது என்ன சார் தப்பு? இவர் முக்கியமான கேள்வி கேட்கிறாரு சார். சைக்கிள் சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்காததுக்கு என்ன காரணம் சார்? நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, பர்சன்டேஜ் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க சார் அவருக்கு. சார் எங்க பின்னாடி இருக்கீங்க? உட்கார சீனியர் பிரசிடன்ட் நிக்க வைக்கிறீங்க. புதிதாக ஒரு கட்சி களத்துக்கு வந்திருக்குது, அது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துது. தேர்தலில் எந்த மாதிரி தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தாது நினைக்கிறீங்க? நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில நாங்களும் தமிழகத்தினுடைய அரசியலை கூர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா கட்சிகளுடைய அரசியலை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய மனநிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் தேவை என்று வாக்காளர்கள் நினைக்கிறார்கள். குறிப்பாக மத்திய மாநில அரசுடைய ஒத்த கருத்து தமிழகத்தினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் என்று நம்புகிறார்கள். அந்த வகையிலே மக்களுடைய மனநிலை அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி முதல் கூட்டணி, வெற்றி கூட்டணி. மற்ற கூட்டணிகளை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் யார் வேண்டுமானாலும் 2, 3, 4 வரலாம். முதல் கூட்டணி நாங்கள் தான்.